எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய கிரைம் த்ரில்லர் படமா பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா. இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு அழகான டீனேஜ் லவ் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ரங்கோலி அப்படின்றது தான். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா ஒழுங்கா இருக்க மாட்டான் அப்படின்னு மாதிரி ஒரு பையனோட அப்பா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாரு. அங்க அந்த பையன் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அதுக்கு நடுவில் ஒரு குட்டி காதல் அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த படத்துக்குள்ள கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் செல்லே பார்த்தீங்கன்னா சத்யா அப்படின்ற ஒரு பையனை காமிக்கிறாங்க. ஸ்கூல் பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டே இருக்கான். அப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஆப்போனட்ல இருக்க எல்லாருமே கைக்கு மூஞ்சிக்கு அப்படின்ற மாதிரி பாலை தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவன் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டா அப்படின்னா இனிமேல் இவங்களுக்கு தான் கிரவுண்டு சொந்தம் அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால சத்தியம் எவ்வளவோ போராடி அவங்க எல்லாரையும் தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கான். பால் போட்டவன் மேலேயே பட அங்க ஒரு சின்ன சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த சண்டையோட முடிவுல இங்க இருந்து தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடி அந்த பசங்க, நீ எங்க போனாலும் விட மாட்டேன், இன்னைக்கு இவனை போட்டு பொழக்காம விட மாட்டோம்டா அப்படின்னு மாதிரி பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்காங்க. ரோடா ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க சண்டையில அவங்க வண்டியை நிறுத்துறாங்க, அப்பா கிட்ட திட்டு வாங்குறாங்க. கட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, இவங்களே காமிக்கிறாங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது சத்யாவோட அம்மா அக்கா ரெண்டு பேரும் பாக்குறாங்க. எதனாலடா ஓடிக்கிட்டு இருக்க, என்னடா பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்க, இவன் இங்கேயும் சொல்ற மாதிரி இல்ல, அம்மா நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன்னு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல முட்டு சந்தில மாட்டுறாங்க. அந்த பசங்க எல்லாருமே ஒரு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. அந்த சமயம்னு பார்த்து சில போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்க. அரெஸ்ட் பண்ணி மொத்த பேரையும் தூக்கிட்டு போறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து சத்யாவோட அம்மா வேகமா போய் சத்யாவோட அப்பா கிட்ட சொல்றாங்க. அவர் ஸ்டேஷன் போய் பார்க்க எல்லா பசங்களையும் உட்கார வச்சிருப்பாங்க. என்ன சார் இது, என் பையனோட முகத்துல காயமா இருக்கு, அடிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கே, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்க, போலீஸ்ல அடிபட்டு உட்கார்ந்தாலே நாங்க தான் அடிச்சோன்னு அர்த்தமா, அவங்களுக்குள்ள சண்டைங்க, அதனாலதான் கூட்டு வந்தோம், பார்த்து ஒழுங்கா இருக்க சொல்லுங்க அப்படின்னு மாதிரி எல்லாரையும் அனுப்பி விட்டுரு. அண்ட் இவருக்கு பாத்தீங்கன்னா பையனோட சேர்க்க சரியில்லை, இந்த ஸ்கூல்லயே கண்டினியூ பண்ண அப்படின்னா அவன் விளங்காம போயிடுவா அப்படின்னு மாதிரி ஒரு கவலை. இத பத்தி புலம்பிக்கிட்டே இருக்க கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. இவர் பண்ண வேலையால இவங்க அம்மா சூடு போடணும் அப்படின்னு மாதிரி சூடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர ஃபேமிலி மொத்தமும் தடுக்குது. ஆனா அடிப்பட்ட காயங்களுக்கு மருந்து போடணும் அப்படின்னு மாதிரி, எதனால அடி வாங்கிட்டு வந்த, அவங்கள திருப்பி அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு மாதிரி இவங்க அக்கா ஒரு பக்கமும் வீடு முழுக்க இந்த பிரச்சனைகள் பத்தி பேசிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் மொத்தமா ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இவரோட ஸ்கூல் தான். இவர் அந்த ஸ்கூலுக்கு போனாரு அப்படின்னா பல பிரச்சனைகள் வரும். இதனால அப்ப உன்னை வேற ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறேன், அங்க போய் நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, இவர் பாத்தீங்கன்னா நல்ல படிப்பாளி பையனா தான் இருப்பார். ஆனா வெளியில ஆக்டிவிட்டிஸ், அதாவது விளையாடணும் அப்படின்ற பேர்ல சில்லறை எல்லாத்தையும் வாங்கிட்டு வராரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. அப்பா நான் நல்லா படிப்பேன்ப்பா, நான் ஸ்கூலுக்கு போனதும் ஸ்ட்ரைட்டா உங்க கூட வந்து உங்களுக்கு உதவி பண்றேன், இல்லைன்னா வீட்டுல வந்து அம்மாவுக்கு உதவி பண்றப்பா, எனக்கு வேற ஸ்கூல்லாம் வேணாப்பா அப்படின்னு மாதிரி எவ்வளவோ சொன்னாலும் ஆனா இவர் பிக்ஸ் ஆயிட்டாரு, தன்னோட பையனை வேற ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு மாதிரி. கட் பண்ணி அடுத்த நாள் ஒரு நபர் கிட்ட போய் ஏற்கனவே நிறைய கடன் எல்லாத்தையும் வாங்கியிருப்பார். மறுபடியும் தான் பையனை வேற ஸ்கூல்ல சேர்க்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்க, இந்த நபரோட மனைவி பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டுறாங்க. இவர் எதை பத்தியும் கண்டுக்காம, அவன் நல்ல உழைப்பாளி, பணத்தை திருப்பி கொடுத்துருவான்னு நம்பிக்கை இருக்கு, படிப்பு விஷயம் வேற சொல்ற, இந்த பணத்தை வச்சுக்கோயா அப்படின்னு மாதிரி கடன் கொடுத்து அனுப்ப. கட் பண்ணி இந்த பையனை காமிக்கிறாங்க. வேற ஸ்கூல் மாத்த போறோம் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. இதனால கிளாஸ்ல அமைதியா இருக்கா. பசங்க எல்லாருமே எதனால அமைதியா இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. இவன் வாயை திறக்கிற மாதிரி தெரியல. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க அப்பா ஸ்கூலுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. HM கிட்ட போய் டிசி வேணும்னு கேட்க, நல்லா படிக்கிற பையன் அடுத்த வருஷம் +2 போனா அப்படின்னா அவன் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வருவான் அப்படின்ற மாதிரி இருக்கு, எதுக்காக டிசியை வாங்குறீங்கன்னு கேட்க, சேர்க்க சரியில்லைன்னு ஒரு பதில். எதுவுமே பேசாம டிசியை கொடுத்து கையில அனுப்பிவிட பசங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இந்த பையன் கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இவருக்கு ஒரு நண்பர் இருப்பாரு, அவருக்கு பெரிய மனசே இல்லை, எதனாலடா போற அப்படின்ற மாதிரி அவர் பின்னாடி ஓடி வந்துகிட்டே இருக்கு. இவர் சோகமா அங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அங்க சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போக, இவர் பாத்தீங்கன்னா பழைய ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் போவாரு. அங்க எல்லாமே சிபிஎஸ்இ தான் இல்லையா, எல்லாத்துக்கும் தனித்தனியான விஷயங்கள் இருக்கு, உங்களோட பையன் இதுல அட்ஜஸ்ட் ஆவான்னு எனக்கு புரியலையே அப்படின்னு மாதிரி அங்க இருக்கிற HMமும் பேச, இவர் அதெல்லாம் ஆயிடுவா மேடம், ஒரு 2 லட்சம் இருந்தா சேர்த்துப்பீங்கல்ல, என் பையனுக்கு இங்கதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இருக்கு, நீங்க மனசு வச்சா பண்ணலான்னு சொல்ல அவங்களே எல்லாத்தையும் வாங்கி அட்மிஷனை போட்டு விடுறாங்க. கட் பண்ணா இவரோட வீட்டுல காமிக்கிறாங்க. எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல, வேற ஏதாவது ஸ்கூல் சேர்த்து விடுங்களேன், யூனிஃபார்ம் இதே மாதிரி இருக்கிற மாதிரி வேற ஏதாவது ஸ்கூல்ல கூட சேர்த்து விடுங்கப்பான்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா இவங்க அந்த ஸ்கூல்ல போனேன் அப்படின்னா தான் பணக்கார பசங்க கூட என் பையன் படிக்கிறா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தெம்பு வரும்,
அதெல்லாம் நீ படிப்பா, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பு. ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷப்படுறாங்க. அண்ட் இவங்களோட ஃபேமிலி மொத்தமும் பாத்தீங்கன்னா சலவை தொழில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ணி ஸ்கூலுக்கு போக இவரோட கிளாஸ்ல காமிக்கிறாங்க புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் அறிமுகமாகிட்டு ஒரு நண்பர் பிடிக்கிறாரு. அவர் கூட போய் உட்காந்துக்கிட்டே இருக்கு. கௌதம் அப்படின்ற ஒரு நபர் அவரோட கேங்கோட வர்றாரு. இது என்னோட இடம், எழுந்து பின்னாடி போடான்னு சொல்ல. உன்னோட இடமா, என்ன இங்கதான் உட்கார சொல்லிருக்காங்க, என்னால போக முடியாதுன்னு முதல் நாளே முறைச்சு பேசு. அந்த நபர் கடுப்புல போய் பின்னாடி உட்காந்துட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா இவர் உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இருந்துதான் பக்கத்துல இருக்க பார்வதி அப்படின்னு ஒரு பொண்ணை பார்க்க முடியும். அப்படியே இந்த சைடு அந்த பொண்ணு சத்யா எதிர்ச்சியா திரும்பி பார்க்க ஆரம்பிக்குது. அப்பதான் அடி வாங்கும் போது அன்னைக்கு ஓடிக்கிட்டே இருந்தா இல்லையா, ஒரு பொண்ணை கிராஸ் பண்ணி போயிருப்பாரு. அந்த பொண்ணு தான் இவங்க அப்படின்னு மாதிரி ரெஜிஸ்டர் ஆகுது. எதுவும் கண்டுக்கல. கட் பண்ணா என்னோட இடத்துல நீ எப்படி உட்காரலாம், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு மாதிரி இவரை போட்டு அடிக்கலாம் ட்ரை பண்ண. இவர் எதிர்த்து பேசி அவங்க கிட்ட சண்டை போட்டு அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்றாரு. ஆனா அவனுங்க பார்வதியா நீ பாத்துக்கிட்டே இருக்கல, உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்னு மாதிரி பாத்ரூம் வரைக்கும் சண்டையை கொண்டு போயிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல சத்யா நீ என்னடா அவ்வளவு பெரிய ஆளாடா, அந்த பொண்ணை பாக்குற அப்படின்னு நம்ம தானே அடிச்சா, இனிமேல் அப்படி தாண்டா பாப்பேன், அது உன்னோட இடத்துல தாண்டா உட்காருவேன், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கூடான்னு சொல்லி அங்க இருந்து வேகமா ஓடி போக இந்த விஷயம் பார்வதிக்கு தெரியுது. கபலா வச்சுதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. கட் பண்ணி சத்யாவோட அப்பா தன்னோட சலவை வேலையை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளோட தகுதிக்கு மீறின ஸ்கூல்ல சேர்த்திருக்க, இப்போ கடை வாங்கி அவனை படிக்க வச்சுட்டு ஓகே, அடுத்தடுத்துல இன்னும் நிறைய பழம்லாம் தேவைப்படுமே, அதுக்கெல்லாம் என்னையா பண்ண போற, அது இந்த வயசுல தான் பசங்க காதல் கீதல்னு சுத்துவாங்க, பார்த்து இருந்துக்கோயான்னு சொல்ல இவருக்கு முதல்ல இது மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னாலும் அவர் இந்த காதல் அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சீன் அப்படியே கட் ஆகி அன்னைக்கு நைட்டு வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த விஷயம் ஒரு மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறதால இவரோட மனைவி கிட்ட போய் இந்த மாதிரி வயசுல தான் காதல் உருவாகும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு, அவளோட பையன் நல்லா படிப்பான்ல, தச மாதிரி எல்லாம் போக மாட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட மனைவி திட்டுறாங்க. என்ன பேச்சுது, என் பிள்ளைய போய் சந்தேகப்படுறீங்களன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல அந்த பொண்ணு அதாவது பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா நம்ம சத்யாவை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சத்யாவை அவங்கள பார்க்க பெருசா எடுத்துக்காம விட்டுட்டாரு. கட் பண்ணி அந்த கௌதம் கேங் இருக்கு இல்லையா, மறுபடியும் போய் சண்டையை போடணும்னு வராங்க. இந்த சமயம்னு பார்த்து பிடி டீச்சர் உள்ள பூந்துட்டாரு. என்னடா பிரச்சனை, லோக்கல் ஸ்கூல்ல இருந்து இங்க வந்தாலே இப்படிதான் போல அடிச்சுக்கிட்டு மாஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி திட்ட இவன் கடுப்பாயிட்டான். என்ன சார் லோக்கல் ஸ்கூல்ல இந்த ஸ்கூல்ட்டு எல்லா பசங்களும் ஒண்ணு தானே, எதுக்காக பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இங்க எந்த தப்புமே நான் பண்ணலன்னு சொல்ல பிடி சார் அவங்க எல்லாரையும் மாட்டிட்டு இன்னொரு தடவை சண்டை போட்டீங்க அப்படின்னா உங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிடுன்னு அங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணி எல்லாரும் என்ன லோக்கல் லோக்கல் அப்படின்ற மாதிரி லேபிள் குத்தி வச்ச மாதிரி பேசுறாங்க. லோக்கல்னா என்னப்பா, எதுக்காக நமக்கு அந்த பட்டம் அப்படின்னு நம்மளாம் கேட்க இவங்க அப்பாவும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பணக்காரங்களால அவங்களோட வாழ்க்கையை அதாவது அவங்க நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும், நம்மளால எல்லாத்தையுமே உழைச்சா மட்டும்தான் அடைய முடியும், இதுக்காக தான் நான் உன்னை படி அப்படின்னு மாதிரி பெரிய ஸ்கூல்ல சேர்த்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன், நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும்டா அப்படின்னு மாதிரி சொல்ல இவர் யோசிக்கிறாரு. கட் பண்ணி சத்யாவோட அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்க போகுது அப்படின்னு மாதிரி இருக்கும். என்னன்னு போய் கேட்க ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க இருக்கிற எல்லா துணிகளுமே உங்ககிட்ட தான் லாண்ட்ரி போடணும் அப்படின்னு மாதிரி இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு 1.5 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறோட வாட்டி விட்டுட்டு உங்களை வேலைக்கு சேர்த்துப்பேன்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. அடுத்தவன் பொழப்புல மண்ணள்ளி போட்டுட்டு எனக்கு இந்த வேலையை வேணான்னு சொல்ல கூட இருக்க நபரும் ஏன்னா நீ இப்படி யோசிக்கிற, இது ஒரு பிசினஸ் நினைச்சுக்கோ, முன்னேறணும் அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும், பையனுக்கு பீஸ் கட்டணும் அப்படின்னா பணம் மறுபடியும் கடன் நான் வாங்குவேன், நம்ம ஏதாவது உழைச்சா தானே இதை வாங்கி போடணும்னு சொல்ல கடன் கொடுத்தாரு இல்லையா, அந்த மனுஷனை போய் பாக்குறாரு. ஏற்கனவே நிறைய கடன்பா, உன்னை என்னால மிரட்டி கேட்கவும் முடியல, கோபமா பேசவும் முடியல, ஏன்னா நீ நல்ல வேலைக்காரன் கொடுத்துருவ அப்படின்ற நம்பிக்கை தான். இப்ப மறுபடியும் கடன் கேட்டா என்ன அர்த்தம், அந்த பையனை வேற அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கியாப்பான்னு சொல்ல திருன்னு முழிக்கிறாரு. ஆனா சீக்கிரமா கொடுத்துருவேன், இன்னும் ஒரு வாட்டி மட்டும் உதவி பண்ணுங்கன்னு சொல்ல இவரும் பணத்தை கொடுத்து அனுப்புறாரு. கட் பண்ணா சத்யாவை காமிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு போனாலே கொஞ்சம் மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும் இல்லையா, இங்க இவர் சிபிஎஸ்இ போயிட்டாரு. இதனால அங்க நடத்துற பாடங்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒண்ணுமே புரியல, எல்லா மார்க்லயும் கம்மியா எடுத்து எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டே இருக்காரு. ஆனா தமிழ்ல மட்டும் பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் மார்க் எடுத்து அங்க தமிழ் ஆசிரியர் கிட்ட நல்ல பேரை வாங்குறாரு. ஒரு பக்கம் இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் இவன் படிப்பு ஏறல அப்படின்ற மாதிரி திக்கு தடுமாறி நின்றுட்டு இருக்கான். ஆனா அந்த சமயம் பார்த்து பக்கத்துல இருக்க நபர் பார்வதி உன்னைய தாண்டா பாத்துருக்கான்னு கோத்து விட இவரோட மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. அவங்கள பாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் கிளாஸுக்கு போவாங்க. அதனால ரோட்ல நின்று பாக்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கௌதம் கேங் இருக்கு இல்லையா மொத்தமா வந்துடுறாங்க. பார்வதியை பாக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கேயே வந்துட்டீங்களா, உங்களை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சைக்கிள்ல பயங்கரமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவனோட நண்பர்கள் எல்லாமே கிரவுண்ட்ல தான் விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா, இவனுங்களை அங்க கொண்டு போனதா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி போக அவன் ஆளோட வந்துட்டான் போலடா, கிரவுண்ட்ல அவன் எப்படி கால் எடுத்து வைக்கிறான்னு பாக்குறேன்டா அப்படின்ற மாதிரி எல்லா பசங்களும் ஓடி வர சத்யா வேலைக்கு போயிட்டாரு. கௌதமே அவரோட டீமையும் போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. நிறைய காயங்கள் காட்பானா இந்த விஷயம் பார்வதிக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க இவர்கிட்ட வந்து ஜாலியா சிரிச்சு பேசுவாங்கன்னு பார்த்தா உனக்கு அவ்வளவு கோபம் வருமா? பாவம் தான் கௌதம், எதுக்காக அந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி கௌதம பத்தி ஃபீல் பண்ணிட்டு போக இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. காட்பானா இதுக்கு அடுத்த நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே இவருக்கு எரிச்சலை கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னா கௌதம் பாவம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆயிட்டார் இல்லையா. இதனால அவர் பாத்தீங்கன்னா இவங்க கூட நெருங்கி பழகுற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களும் அவர் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்க இவருக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம கடுப்புல சுத்திட்டே இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் இவரோட அப்பா 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட வாங்கினார் இல்லையா ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டல்ல இழுத்து மூடிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க நிறைய தப்பான தொழில்கள்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு வந்தது. அதனாலதான் போலீஸ் இந்த வேலையை பார்த்துட்டாங்கன்னு சொல்ல இவர் கொடுத்த மொத்த காசும் அம்பு. இதனால பயங்கர சோகம். கற்பனா கௌதமியும் பார்வதியும் காமிக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சது எல்லாரும் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்க கௌதம் பாத்தீங்கன்னா பார்வதியை தடுத்து நிறுத்துறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியாக்கணும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கைகளை பிடிச்சு பேசலான்னு போக அவங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல. நீ என்னோட கிளாஸ்மேட் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான், வேற எதுவும் நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கோவமா போக கட் பண்ணி சத்யாவோட அப்பாவை காமிக்கிறாங்க. பணம் கொடுத்தா இல்லையா அந்த நபர் பாத்தீங்கன்னா மேலும் மேலும் பணம் வாங்கிட்டே இருக்கீங்க, எப்பனா இந்த பணத்தை தர போறீங்க அப்படின்னு மாதிரி பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் தரேன் பதில சொல்லிக்கிட்டே இருக்காரு. எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, கூடிய சீக்கிரத்துல தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, பையனை எதுக்காக அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல போய் சேர்த்தீங்க, கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்க்கல, நம்மளும் அங்கதானே படிச்சோன்னு சொல்ல இவர் கடுப்பாயிட்டாரு. உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை பத்தி மட்டும் பேசுங்க, என் பையனை பத்தி பேசாதீங்கன்னு சொல்ல அவ்வளவு ரோசமா இருக்கா. சரிப்பா, நான் கடனை கொடுத்துருக்கேன், அதை நீ மறந்துடாது, என்னைக்கா இருந்தாலும் என் கடனை கொடுத்துதான் ஆகணும், நான் இங்க இருந்து போறேன்னு சொல்ல இந்த விஷயத்த அவரோட பையன் பாக்குறேன். எதுக்காகப்பா இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் வேணா வேற ஸ்கூல் போகவா, எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கலப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. ஆனா அவர் இவர்கிட்ட எந்த விஷயத்தையும் காட்டிக்கல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ நல்லா படி என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணி ஸ்கூல்ல பாத்ரூம்ல ஏதோ கிறுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஓடி போய் பார்க்க பயங்கர டென்ஷன். காரணம் என்ன அப்படின்னா நம்ம சத்யா இருக்கா இல்லையா, அவரும் பார்வதியும் லவ் பண்றாங்க அப்படின்னு மாதிரி சத்யாவே அந்த செவத்துல கிறுக்கி வச்சதா எழுதி வச்சிருப்பாங்க. இதை பார்த்துதான் இருக்க எல்லாரும் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே பார்வதியும் வந்து பார்க்க பலாருன்னு வராரு. இதை என்கிட்டே சொல்லிருக்கலாம்ல, என்ன நீ அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு மாதிரி போக எல்லா பசங்களும் சேர்ந்து சத்யாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் பிரின்சிபல் ரூமுக்கு வரலையும் போயிடுது. ரெண்டு குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பையன், அதாவது லோக்கலான பையன் எங்களுக்கு தேவையே கிடையாது, இவனை இந்த ஸ்கூல்ல இருந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் பேசிக்கிட்டே இருக்காங்க. சத்யாவோட அப்பாவும் என்ன படுறதுன்னு தெரியாம மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவன் நல்லா படிக்கிற பையமா, ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல எல்லா டீச்சரும் வாய திறக்கிறாங்க. நல்லா படிக்கிற பையனா, அவன் ஒண்ணுமே படிக்க மாட்டான், எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கான்னு சொல்ல தமிழ் சார் உள்ள வராரு. இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா அங்க எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. இவனை அனுப்புனாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. நம்ம சத்யாவோட அப்பா கெஞ்சணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போறாரு. அந்த சமயம்னு பார்த்து சத்யா, என் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன படிக்க வைக்கிறாரு, என்ன தயவு செஞ்சு வெளியே அனுப்பிடாதீங்க மேம் அப்படின்ற மாதிரி காலில் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இதனால அங்க இருக்க ஹெச்எம் பாத்தீங்கன்னா உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன், இனிமேல் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்க ஸ்கூல்ல விட்டு போறத தவிர ஒரு வழியே இல்லைன்னு சொல்ல இதை பார்த்தது சத்யாவோட அப்பா சோகமா வீட்டுக்கு போறாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே என்னடாச்சு, என்னடா முகலா வீங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க சத்யாவுக்கு சூடு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா வர தடுத்து நிறுத்துறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க என் புள்ள எல்லார் கால் முன்னாடி விழுந்தான், பார்த்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா, படிக்கணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு காசு சேர்த்து அனுப்பி விட்டா ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி பாத்ரூம்ல அந்த பொண்ணு பேரை எழுதி வச்சிருக்காண்டின்னு சொல்ல வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. நீ இதை பண்ணியாடா, அப்பா சொல்றதெல்லாம் உண்மையாடான்னு கேட்க எனக்கு அந்த பொண்ணு பிடிக்குமா, அவ்வளவுதான், அதுக்காக நான் அந்த பாத்ரூம் சவுத்துல எழுத கிடையாது, அதை நான் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு போக இவங்க அம்மா ஒரு மாதிரி திருத்துருன்னு முடிக்கிறாங்க. நம்ம பையனா இதை பண்ண அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு இல்லையா. இதனால சத்யா யார்கிட்டயும் பேசுறதா இல்ல, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க ஒரு 2-3 நாளா பார்வதி ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இவரோட கண்ணு அவங்களே தேடிக்கிட்டே இருக்கு. அது இன்னொரு பக்கம் சத்யாவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா புரட்டி கிரட்டி அந்த கடன்காரருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி போக இப்போ இதை கொடுத்துட்டு மிச்ச பணத்தை எப்ப கொடுப்பேன், அது இப்போ அவனோட பையனோட படிப்புக்கு அப்படின்னு மாதிரி கடை வாங்கிட்டு இருக்க, மேல படிக்கணும் அப்படின்னா இன்னும் காசு தேவைப்படும், அதுக்கெல்லாம் கடை வாங்கிட்டே தான் இருப்பியா, இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் நான் சொல்றத கேளியான்னு சொல்ல இவர் இப்பயும் பிடிவாதமா இருக்காரு. அண்ணே உங்க காசை நான் எப்படியாவது கொடுத்துடுறேன், என்னோட பையனையும் நான் நல்லா படிக்க வைப்பேன்னு அப்படின்னு மாதிரி இவரோட கொள்கையை விட்டு கொடுக்காம போக கட் பண்ணி பார்வதி இல்லையா ஒரு 2-3 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வராங்க. இதை பார்த்தது சத்யாக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. நான் இந்த விஷயத்த பண்ணல, இதை அவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண இவங்க மன்னிக்க தயாரா இல்ல, இதை கேட்கவும் தயாரா இல்ல. உடனே கௌதம் உள்ள போது இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சண்டை வலிக்க ட்ரை பண்ண அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாத்தையும் தடுத்து விட்டுறாங்க. என்ன பழக்கம் இது அப்படின்னு மாதிரியும் துரத்தி விட்டுறாங்க. கட் பண்ணி கௌதமோட பர்த்டே அப்படின்னு மாதிரி இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா பார்வதி
பார்வதியை இன்வைட் பண்ணிருப்பாரு. இங்க அவகிட்ட எதையாவது பேசிடணும், நம்மளோட காதலையும் ஓகே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாரு. உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக என்ன பண்ணுவான்னு தெரியாது, வெளியே அழுதுகிட்டே ஓடி வராங்க. அங்க இருக்க எல்லாருமே என்ன ஆச்சுன்னு கேட்க பதில் சொல்றத இப்ப அப்படியே கட் பண்ணி சத்யாவோட அப்பாவையும் அம்மாவையும் காமிக்கிறாங்க. நீங்க மட்டுமே எவ்வளவு நாள் கஷ்டப்பட போறீங்க, நான் வீட்லயே தான் சும்மா இருக்கேன் இல்லையா, அதனால ஒரு அக்கா கிட்ட வேலை சொல்லியிருக்கேன், அந்த வேலைக்கு நான் போகதான் போறேன் அப்படின்ற மாதிரி நினைக்க இவங்களோட கணவர் இது நாள் வழி உங்களை வேலைக்கு அனுப்பி வைக்க மாட்டார். யோசிக்கிறார், இது எல்லாத்தையும் நான் பாத்துக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ண. ஆனா அவங்க குடும்பத்தோட பாரத்தை நான் கொஞ்சமா ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி போறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அனுப்பி விட்டாரு. கட் பண்ணி ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கௌதம் பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வேகமா போக்கிட்டே இருக்க நண்பர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. அவளை பிரச்சனை பண்ணாம விட்டுரு, நமக்கு தாண்டா பிளாக் மார்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தடுக்க முயற்சி பண்ண இவர் நிக்கிறதா தெரியல, எல்லாரையும் அடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து இவரோட நண்பர்களே நீ தான் அந்த செவுத்துல எழுதி வச்ச, அதே மாதிரி இப்பயும் கேஸ் ஆக போறியாடா அப்படின்ற மாதிரி வாய விட்டுறாங்க. இந்த விஷயம் பார்வதிக்கும் தெரியாது, நம்ம சத்யாவுக்கும் தெரியாது. சத்யா ஓட ஓட அவனை போட்டு பயங்கரமா அடிக்காரு. இன்னொரு தடவை சண்டை போட்ட அப்படின்னா அவனுக்கு டிசி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதை பொருட்படுத்தாம அடிச்சுன்னு மாஞ்சுக்கிட்டே இருக்கு. தமிழ் சார் ஓடி வர்றாரு. சத்யாவுக்கு சாதகமா பேசுற நபர் தான் இல்லையா, தடுத்து நிறுத்துறாரு. என்னடா பிரச்சனைன்னு கேட்க இவர் எல்லாத்தையும் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. என்ன லோக்கல் அப்படின்னு மாதிரி பிரிச்சு வைக்கிறாங்க, நீங்க எல்லாருமே ஒண்ணு தானே சார், அவங்க போடுற யூனிஃபார்ம் தானே நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி அழுவ இவர் தோல் கொடுக்குறாரு. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. பார்வதிக்கு இவர் மேல தப்பு இல்ல அப்படின்னு மாதிரி புரிஞ்சிச்சு இல்லையா, இதனால அவர் கிளாஸ்ல இருக்கும்போது அவரே பாத்துக்கிட்டே இருக்கு. இவர் கண்டுக்காத மாதிரியே நின்றுகிட்டே இருக்காரு. கட் பண்ணி தமிழ் சார் இருக்காரு இல்லையா, அவர் தனியா கூப்பிட்டு உனக்கு படிப்பு வரல அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணாத, நேத்து பேசிக்கிட்டு இருந்த இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு பேரியரா உடைக்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்ணலாம், நீ பண்ண வேண்டியது எல்லாமே நல்லா படிக்கணும், அதனால மட்டும் தானே உன்னால முன்னேற முடியும்னு அட்வைஸ் கொடுக்க. அதே சமயத்துல சத்யாவோட அப்பாவை காமிக்கிறாங்க. கடன் கொடுத்த மனுஷன் இருக்காரு இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட புடிச்சு கொடுக்குறாரு. ஆனா அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாரோட துணிகளையும் இவர் தான் செலவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் அது. இதை பார்த்ததும் மனுஷன் ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆயிட்டு, நம்ம எவ்வளவுதான் இவருக்கு காயப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருந்தாலும் இவர் நம்ம நல்லதுக்காக இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காரு அப்படின்னு மாதிரி கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்க. கட் பண்ணி சத்யாவை காமிக்கிறாங்க. வாழ்க்கையில படிச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி தமிழ் வாத்தியார் சொன்னார் இல்லையா, இதனால போக்கஸா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு, எதை பத்தியுமே யோசிக்காம. இதுக்கு நடுவுல பார்வதி தான் பண்ணதெல்லாமே தப்புதான் அப்படின்னு மாதிரி இவர்கிட்ட நிறைய முறை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த முயற்சியில இவளுக்கு அவர் மேல பாத்தீங்கன்னா காதல் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த நமக்கு ஒரு சாங்லயே காமிக்கிறாங்க. இந்த சாங் முடியும் போது சத்யா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறா, யாருமே அவர்கிட்ட முகம் கொடுத்து பேசுற மாதிரி இல்ல. ஏன்னா எல்லாருமே இவனை படிக்க வைக்கணும், அண்ட் குடும்பம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு மாதிரி முழு நேரமா வேலைக்கு போய்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதனால பயங்கர டயர்டா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. தன்னோட அக்காவோட காலை பார்க்க சோப்பு தண்ணியில ஊறி போய் புண்ணாய் கிடக்குது, பயங்கரமா வருத்தப்படுறான். கட் பண்ணா சத்யாவோட அப்பாவை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ஆபீசர் பாத்தீங்கன்னா துணியை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு மாதிரி வர்றாரு. அந்த சமயம் பார்த்து உன் பையனை பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன்னு கேள்விப்பட்டேன், நல்லா படிக்கிறானு கேட்க இவரும் நல்லா படிக்கிறாங்க, டிப் டாப்பா கிளம்பி போய்கிட்டே இருக்கான்னு சொல்ல இவர் பதிலுக்கு ஒரே வார்த்தை தான், அவன் ஒரு சின்ன பிள்ளையா, கடல் நீந்திர மீன் மாதிரி, அவனை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டியான்னு சொல்ல இவர் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இவரோட மனைவி கிட்ட பேசி பாக்குறாரு, அவங்க இதே ஸ்கூல்ல இருக்கட்டும், அவன் நல்லா படிப்பா அப்படின்னு மாதிரி இந்த டாக்க இதோட விட்டுட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல்ஸ் ஈவென்ட் நடத்துற மாதிரி இருக்கும். அதுல கௌதம் நல்லா பாடுவான் அப்படின்றத நம்ம சத்யா புரிஞ்சுக்கிறோம். இதனால அவன் கிட்ட போய் கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவன் முதல்ல முடியாது அப்படின்ற மாதிரி போனாலும் அதுக்கப்புறமா ஒத்துக்கிறான். ஒரு பக்கம் கல்ச்சுரல்ஸ் வேலை எல்லாமே நடந்துகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல யாருமே முகம் கொடுத்து பேசல, எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்க வேலைக்கு தான் போறோம், நீ பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம், இப்ப ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இவரை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது இன்னொரு சைடு இவரோட பழைய ஸ்கூல் நண்பர்கள் எல்லாமே சந்தோஷமா ஆடி பாடி விளையாடிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்படியே அந்த கல்ச்சுரல்ஸ்ல காமிக்கிறாங்க. கௌதம் பாட ஆரம்பிக்கிறான். முதல்ல எல்லாருமே பிடிக்கல, வெளியே போ அப்படின்னு மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் இவரோட பாடலை பார்த்து எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. கைத்தட்டல் பயங்கரமா வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் சத்யா, நீ தாண்டா, நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி பேசலான்னு போக சத்யாவோட மொத்த ஆட்டிடியூடும் மாறி போயிட்டு நீ அசிங்கப்படுவ அப்படின்னு மாதிரி நான் இதை பண்ண சொன்னேன், இதுக்கெல்லாம் எதுக்கடா நன்றி, முதல்ல இங்க இருந்து போடா அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட சண்டை போட இந்த சண்டை பெரிய சண்டையாக ஆரம்பிக்குது. எச்சம் வரலையும் போகுது. இந்த வாட்டியும் சத்யாவுக்கு ஆதரவா நம்ம தமிழ் சார் பேசணும் அப்படின்னு மாதிரி வர, ஆனா இங்க இவர் பேசுறது எதுவுமே எடுபடல. அவனுக்கு டிசியை கொடுத்தாக்கணும், என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு மாதிரி சத்யாவோட அப்பா கிட்ட கேட்க அவர் நல்லா யோசிக்கிறார். என் பையனுக்கு டிசி கொடுத்துருங்க, அவன் நான் வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி கோபமாக இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் தான் நண்பர்கள் முத கொண்டு பார்வதி வரலையும் எல்லாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா சண்டையை போட்டுதான் வந்திருப்பாரு. யாருக்கும் ஒன்னும் புரியல. அண்ட் இவரோட நெருங்கிய நண்பருக்கு மட்டும்தான் இவர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா வீட்டுல எல்லாருமே இவரை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி
இருக்கும். அதனால இந்த ஸ்கூலே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் எல்லார்கிட்டயும் வம்பிழுக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான சோகம். இவங்க எல்லாருமே பிடிச்சிருந்தாலும் இப்படி பண்றோமே அப்படின்ற விரக்தி. ஆனா அப்படியே கட் பண்ணி டிசி வாங்கிட்டு வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. அப்பா நான் எதுக்காக சண்டை போட்டேன் நீ கேட்க வேலையாப்பான்னு சொல்ல. நான் கேட்க மாட்டேன்பா, உனக்கு பிடிச்ச ஸ்கூல்லயே நீ படி, உனக்கு என்ன தோணுதோ அதே பண்ணுப்பான்னு சொல்ல கட் பண்ணி பழைய ஸ்கூலுக்கே போறாங்க. அங்க இருக்க ரொம்ப நல்லா படிக்கணும், அது இவன் நடத்த சரியில்லை அப்படின்னு முதல்ல வேற ஸ்கூல் போனீங்க, மறுபடியும் இங்கே வந்தா என்ன காரணம்னு கேட்க அதே பதில் தான், அவன் சேர்க்க சரியில்லைன்னு. எப்பா போதுப்பா, இவரை சேர்த்துக்கணும் அவ்வளவுதானே, சேர்த்துக்கிட்டா போச்சுன்னு கிளாஸ்ல சேர்த்து விட்டுறாங்க. இவரோட நண்பர்கள்லாம் இவர் வர்றதை பார்த்த உடனே சந்தோஷமா உள்ள கூப்பிட்டு எங்களை விட்டுடாத போல அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த சத்யாவோட அம்மா பார்த்து பையனை அடிக்கிறாங்களேன்னு ஓடி வர அவங்களோட அப்பா தடுத்து நிறுத்துறாரு. இதுதான் அவனுக்கு ஆனந்தம், அவன் அங்க சந்தோஷமா தான் இருக்கான். அப்படியே இருக்கட்டும் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் வண்டியில கிளம்புறாங்க. இங்க இருக்கிற சத்யாவை ஆடி பாடி சந்தோஷமா இருக்க இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல மூவிஸ் இல்ல நல்ல சீரிஸ் உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.